வேதத்தில் 150 சங்கீதம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. துதிக்கலாம் போடல, துதிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தா ஒரு ஆப்ஷன் இல்லை, நம்மளுக்கு வேணும்னா துதிக்கலாம், இல்லாட்டி பரவாயில்ல. பட் பைபிள் doesn't give us an option when it comes to praising God. தேவனை துதிக்கும் பொழுது ஆப்ஷனே கிடையாது. சுவாசம் இருந்தா என்ன பண்ணணும்? துதிக்கணும். எத்தனை பேருக்கு இங்க சுவாசம் இருக்கு? அது மாத்திரமல்ல, இந்த துதியை குறித்து யோசிக்கும் பொழுது வேதத்தில் இன்னொரு வசனம் இருக்கு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லுவாங்க. பாருங்க, அப்போ தேவன் நம்ம ஏற்படுத்தியதனுடைய முக்கிய காரணம் என்னன்னா அவருடைய துதியை சொல்ல முடியாது. எல்லாத்தையும் படைச்சு முடிச்சுட்டு கடைசியா நான் நினைக்கிறேன் ஆண்டவர் யோசிச்சிருப்பார், எல்லாத்தையும் முடிச்சாச்சு, இன்னும் ஒன்றே ஒன்றுதான் இருக்கு, என் துதியை சொல்லுவதற்கு நான் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று நினைத்த ஆண்டவர் நம்மை படைத்தார். ஆமென். He found us worthy to worship him. அவரை துதிப்பதற்கு நம்மை தகுதியாய் ஆண்டவர் கண்டார். நான் சொல்றேன், ஆண்டவரை துதிப்பது ஒரு ஆர்டர் மாத்திரம் இல்லை, இட் இஸ் an honor. அது ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். எத்தனை பேர் இந்த பாக்கியத்தை உணர்றீங்க? ஹalleluya. எங்களை துதிப்பதற்கென்றே நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அவர் துதி கொஞ்ச நேரம் இல்லை, ஏதோ நல்லது நடக்கும் போது இல்லை, அவன் சொல்றான், கர்த்தருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும்.